ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். புதுச்சேரியில் நாளை நடைபெற இருக்கும் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தையொட்டி புதுச்சேரி தமிழ்நாடு எல்லையில் போலீஸ் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படுவது குறித்து எமது செய்தியாளர் அஞ்சலி விவரிக்க கேட்கலாம். நன்றி பார்த்திபன். புதுச்சேரியில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் டிசம்பர் 9 நடக்குது. கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எந்த அரசியல் நிகழ்வுகளையும் பங்கேற்காம இருந்த தாவேக தலைவர் விஜய் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு அழைச்சு நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கட்சி பணிகளை தொடங்கினாரு. கரூர் சம்பவம் தொடர்பா ஒரு பக்கம் சிபிஐ விசாரணையும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதற்கு முன்னாடி சேலத்துல டிசம்பர் 4 பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க. ஆனா அன்னைக்கு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் கடந்த நவம்பர் 23 தனியார் கல்லூரியில நிர்வாகிகள் பொதுமக்கள்னு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வரைக்கும் பங்கேற்ற சந்திப்பும் நடந்துச்சு. அடுத்ததா புதுச்சேரி பொதுமக்களை சந்திக்க கடந்த 5 தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டிருந்தாரு. அதற்கான திட்டமும் தீட்டப்பட்டிருந்துச்சு. இதற்கு போலீசார் அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் நீங்க பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லியிருந்தாங்க. இதனால பாண்டிச்சேரி மைதானம் இப்ப தயாராகிட்டு வருது. அந்த காட்சிகளை நாம முதல்ல பார்க்கலாம். அதாவது தாவேக பொதுக்கூட்டம் இங்க புதுச்சேரியில நடக்க இருக்கு. இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரியாக இந்த புதுச்சேரி உப்பளம் துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பளம் துறைமுகம் மைதானம்னு சொல்லுவாங்க. இந்த மைதானத்துல பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வரைக்கும் வந்து இந்த விஜய் பேசக்கூடியதை பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டுட்டு வருது. ஒரு பக்கம் தண்ணீர் வசதிகள், இன்னொரு பக்கம் கழிவறை வசதிகள், பொதுமக்கள் எங்க வந்து இறங்கணும், எங்க அவங்க வந்துட்டு அமரணும் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுட்டு வருது. அங்க முதல்ல அந்த சீரமைப்பு பணிகள்லாம் தொடங்கி அதற்கு அடுத்தபடியாக அங்கு மக்கள் வந்து அமரும் வகையிலையும் விஜய் அவர்கள் நின்று பேசுற இடத்துக்கும் சிறப்பான ஏற்பாடுகள்லாம் அங்க செஞ்சுட்டு வராங்க. இப்ப நம்ம திரையில பார்க்கிறோம் இல்லையா, இந்த மைதானம் அதாவது புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் விஜயினுடைய இந்த கூட்டமானது நடைபெற இருக்கு டிசம்பர் 9 அன்று, அதாவது நாளை. இப்ப ஏன் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து இவ்வளோ ஒரு ஏற்பாடு நடக்குது, ஏன் இதுக்கு வந்து பல்வேறு தரப்புல இருந்து கட்டுப்பாடுகள் எல்லாமே அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த கரூர் சம்பவம் தாங்க நம்ம யாராலையும் மறக்க முடியாது. கிட்டத்தட்ட 41 பேர் வரைக்கும் உயிரிழந்திருந்தாங்க. கூட்ட நெரிசல் ஒரு பக்கம், விஜய் வரத்துக்கு காலதாமதமானது ஒரு பக்கம், காவல்துறை தரப்புல சரியான பாதுகாப்பு வழங்கலன்னு பல்வேறு தரப்புல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இந்த 41 பேரோட உயிரிழப்பு மிகப்பெரிய விலை உயர்ந்த ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்லணும். விலை உயர்ந்த ஒரு மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட. ஆனா இந்த உயிரிழப்புகள் எல்லாமே கண்டிப்பா எது கொடுத்தாலும் ஈடாக முடியாது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் திரும்ப நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்ப கட்சி தரப்புல என்ன மாதிரியான பொதுக்கூட்டமோ இல்ல ரோட் ஷோவோ எதுவா இருந்தாலும் அதுல பல கட்டுப்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அரசு தரப்புல இருக்கக்கூடிய கோரிக்கையும் மக்கள் தரப்புல இருக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கு. இந்த நிலையில தான் அடுத்தபடியா இப்ப புதுச்சேரியில இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கு. இந்த புதுச்சேரியில கரெக்டா நாளைக்கு காலையில சரியா டிசம்பர் 9 நாளை காலை 10:30 மணி அளவில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ரோட் ஷோ பண்றதுக்கு இல்ல பொதுக்கூட்டம் நடைபெற, ஏன்னா ரோட் ஷோக்கு இப்போ வரைக்கும் நீதிமன்றம் அனுமதி கொடுக்கல இல்லையா, அதனால அங்க வந்து கூட்டம் நடைபெற இடத்துக்கு போறாரு. இவர் வந்து முதல்ல புதுச்சேரியோட எல்லைக்கு போறாரு. அங்கிருந்து ஒரு 15 நிமிஷம் தான் இந்த துறைமுக மைதானம் இருக்கக்கூடிய இடம். இந்த மாதிரியான நிலையில இப்ப காவல்துறை தரப்புல இருந்து பல்வேறு கட்டுப்பாடுகளும் நெறிமுறைகளையும் விதிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அவரோட அறிக்கையில என்னென்ன கட்டுப்பாடுகளை சொல்லியிருந்தார்னா, பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க புதுச்சேரி வாழ் மக்களுக்கு அனுமதி அளிக்கணும். மற்றபடி தமிழகமோ இல்ல அண்டை மாநிலத்தில் வந்து வரவங்களுக்கோ அனுமதி அளிக்கக்கூடாது அப்படிங்கிறது. ரெண்டாவது, வெறும் 5000 பேருக்கு மட்டும்தான் இங்க அனுமதி வழங்கப்படும். அதுலயும் புதுச்சேரி சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாஸ் கொடுக்கணும். அந்த பாஸ் இருக்கிறவங்க தான் இந்த கூட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பில் தரக்கூடிய QR கோடு கொண்ட நுழைவு சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு
போன்றவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீங்க இதர் QR கோடு வச்சிருக்கணும், இல்லைனா பாஸ் வச்சிருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது இருந்தால் மட்டும்தான் உங்களால வந்து அந்த கூட்டம் நடைபெற இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி மாநாட்டில் பங்கேற்கிறவங்களுக்கு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி இது எல்லாமே சரியாக செஞ்சுருக்கணும். ஆம்புலன்ஸு, முதலுதவி, தீயணைப்பு வாகனம், அவசர கால வழி இது எல்லாத்தையுமே சரியாக ஏற்படுத்தி தரணும். புதுச்சேரி எல்லை பகுதிகளில் 17 இடங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது காவல்துறை தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களை சேர்ந்தவங்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறதுனால புதுச்சேரி மாநில எல்லை பகுதியான நம்ம இப்போ பின்வரும் பகுதிகள், அதாவது கோரிமேடு, கனகச்செட்டிக்குளம், கன்னியகோவில், மதகடிப்பட்டு, திருக்கனூர் இந்த மாதிரியான எல்லை பகுதிகளில் தொடர்ந்து அங்கே பாதுகாவலர்கள் மற்றும் காவலர்கள் வந்துட்டு பாதுகாப்புக்காக அங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைச்சு இன்னைக்கு இரவுல இருந்தே பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்காங்களாம். ஒரு எல்லை தடுப்பு பகுதிகளிலையும் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்காங்க. அடுத்தபடியா ஒருவேளை நீங்க வந்து பேருந்துலயோ இல்ல ரயில் மூலமாவோ புதுச்சேரிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியும் உங்களால முடியாது. வேற மாவட்டத்தில இருந்தோ இல்ல வேற மாநிலங்கள்ல இருந்து போக நினைக்கிறவங்க, ஏன்னா புதுச்சேரி அந்த ரயில் நிலையங்களும் சரி, பேருந்து நிலையங்களும் சரி, அங்க எல்லா இடத்துலையுமே போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்காங்க. தமிழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்குமே இங்க கட்டுப்பாடு இருக்குங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவங்களுக்கு அல்லது அனுமதி கடிதம் இருக்கணும், இல்லைனா QR கோடோட அடங்கி இருக்கக்கூடிய பாஸும் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் நிர்வாகிகளுமே இந்த கூட்டத்தில் அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகம் தலைமை சார்பில் புதுச்சேரி காவல்துறை அறிவுறுத்தல் படி கட்சியினர் செயல்படணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா காவல்துறை தரப்புல இருந்து இந்த பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. சரி, இது காவல்துறை தரப்பு. அடுத்தபடியா, ஏன்னா மறுபடியும் இந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுனால இப்ப தாவேக கட்சி சார்பிலையும் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்காங்க. முசி ஆனந்த் அவருடைய தலைமையில் அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகளோட வர பெண்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க, பள்ளி சிறுவர்கள் இந்த மாதிரியா இருக்கிறவங்களா தயவு செய்து கூட்டத்துக்கு வராதீங்க. அடுத்தபடியா இங்க தண்ணீர் வசதி, கழிவறை வசதி, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் இது எல்லாமே சரியான நிலையில நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காங்க. இருசக்கர வாகனங்களோ இல்ல மற்ற வாகனங்களையோ நீங்க பிரச்சார வாகனத்தை பின்தொடரவே கூடாது அப்படிங்கறத ரொம்ப கண்டிஷனா அவங்க சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து விதிகளை முழுமையா பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. வாகனங்கள்ல பின்வரும் இடங்கள்ல நிறுத்த வேண்டும். அதாவது நீங்க வாகனம் எடுத்துட்டு போறீங்க, புதுச்சேரியில இருந்து வாகனத்துல போறீங்க, இருசக்கர வாகனம் இல்ல கார்ல போறீங்கன்னா நாங்க சில இடங்கள் கொடுத்திருக்கோம், அங்க நீங்க பார்க்கிங் செஞ்சுக்கலாம். பாண்டி மெரினா பகுதி, அப்புறம் மைதானத்தினுடைய பின்பக்கம், அதற்கு அடுத்தபடியா பழைய துறைமுக இடம், இங்கெல்லாம் உங்களுடைய வாகனத்தை நீங்க வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை சரியா பின்பற்றுங்க. மக்களுக்கு, அதாவது விஜய் அவர்களுக்கு மக்கள் தரப்புல இருந்தோ நிர்வாகிகள் தரப்புல இருந்தோ எந்த வரவேற்பு நிகழ்வுகளுக்கும் அனுமதி இல்லை. அதனால ஏதாவது ஒரு இடத்துல வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நீங்களா முடிவெடுத்துக்காதீங்க, அதுக்கெல்லாம் எந்த அனுமதி இல்லைன்னு சொல்லி தாவேக தரப்புல ரொம்ப கண்டிஷனாவே சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மக்கள் சந்திப்பு நடைபெற இடம், அப்புறம் பிரச்சாரத்துக்கு போற வழி, இது எல்லாத்துலயுமே கண்ணியத்தோட நீங்க நடந்துக்கிறது நல்லது. பேட்ச் அணிகிறணும், அதே மாதிரி தன்னார்வலர்கள் சீருடை அணிஞ்சிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. பேனர்கள், அலங்கார வளைவுகள் இது எதுவுமே உரிய அனுமதி இல்லாம எங்களை கேட்காம எங்கேயுமே வைக்காதீங்க அப்படின்னு தாவேக தரப்புல இன்னொரு தடவை சொல்லப்படுது. தனியார் கட்டிடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், வாகனங்கள், கூரை இது மேலெல்லாம் பார்வையாளர்கள் தயவு செஞ்சு ஏறாதீங்க. அதே மாதிரி மின்கம்பம் பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல நின்று நீங்க வந்து விஜய் அவர்கள் பேசுறத பாக்குறதையும் நீங்க தவிர்த்துருங்க அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் செல்றதுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது. வாகன ஓட்டிகள், பள்ளி மாணவர்கள், நோயாளிகளுக்கெல்லாம் எந்தவித போக்குவரத்து இடையூறும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் சந்திப்பு முடிஞ்சதோ அனைவரும் பாதுகாப்பா வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தாவேக தரப்புல வைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி மைதானம் அமைச்சு இந்த விஜய் வந்து பேசுவாரு, ஆனா இப்ப வந்துட்டு அதாவது மேடை அமைச்சு, மைதானத்துல மேடை அமைச்சு விஜய் பேசுவாரு, ஆனா இப்ப அந்த ஏற்பாடு நடக்கல. அவர் போற அந்த பிரச்சார வண்டிக்கு மேலேயே ஏறிதான் அவர் பேச போறாரு. இந்த நிலையில தான் இந்த மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகள் கட்சி சார்பாகவும் இருக்கு, காவல்துறை சார்பாகவும் இருக்கு. இப்ப இந்த நிலையில இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதுகாப்பா நடந்து முடிய போகுது, மக்கள் தரப்புல இருந்து ஆதரவு எவ்வாறு இருக்க போகுது என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.